நேற்று லக்னோ அணிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே அணி விளையாண்டிருந்த 39வது ஐபிஎல் மேட்ச்லையும் நம்ம சிஎஸ்கே அணி லக்னோ அணிக்கு எதிராக பேக் டு பேக் 2 தோல்விகளை அடைஞ்சு தற்போது புள்ளி பட்டியலில் 5வது இடத்துக்கு லக்னோ அணி அவங்களால கீழே தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச் நேற்று நம்ம சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்ச உடனே மைதானத்தில் இருந்த பல சிஎஸ்கே ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் வருத்தப்பட்ட முகத்துடன் அவங்க காணப்பட்டாங்க. அதே போல இன்னைக்கு காலையில் சோஷியல் மீடியா எங்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 4 தோல்விகள் அடைஞ்சிட்டாங்க. இன்னும் அடுத்து விளையாட போற 6 ஆட்டங்கள்லையும் சிஎஸ்கே அணி எல்லா ஆட்டமும் ஜெயிச்சாதான் பிளே ஆஃபுக்கு உள்ள போக முடியும். அதனால சிஎஸ்கே ஐபிஎல் பிளே ஆஃபை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இன்னைக்கு தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு உள்ள போகாது அப்படின்னு யாரு சொன்னது? மற்ற எல்லா அணிகளை விட யாருக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தற்போது பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அணிக்காக மட்டும்தான் இருக்கு. அதனால ரொம்ப ஈஸியா இந்த ஆண்டு ஐபிஎல்லுக்கு உள்ள அதாவது பிளே ஆஃபுக்கு உள்ள சிஎஸ்கே அணி போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட நம்ம ஜடேஜா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று அவர் கொடுத்திருக்காரு. ஸோ அதில் அவர் குறிப்பிட்டிருக்க முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே அணி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 ஆட்டம் ஜெயிச்சாங்க, அடுத்த 2 ஆட்டம் தோத்தாங்க, அடுத்த 2 ஆட்டம் ஜெயிச்சாங்க, இப்போ திரும்ப அடுத்த 2 ஆட்டம் தோத்துருக்காங்க. அந்த வகையில் அடுத்த 2 ஆட்டம் நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட போறாங்க. அதுக்கப்புறமா ராஜஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம சேப்பாக்கம் மைதானம், அப்புறம் 3 அவே கிரவுண்ட் ஆட்டங்கள், ஆக மொத்தம் இன்னும் 6 ஆட்டங்கள் நம்ம சிஎஸ்கே அணிக்கு மீதம் இருக்கு. ஸோ இந்த 6 ஆட்டங்கள்ல 5 இல்லைனா அட்லீஸ்ட் 4 ஆட்டங்கள் ஜெயிச்சா கூட நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு உள்ள போக முடியும். அந்த 4 ஆட்டங்கள் மற்ற எந்த அணிக்குமே இல்லாத அட்வான்டேஜ் நம்ம சிஎஸ்கே அணிக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணி ஹைதராபாத் அணிக்கு எதிராக நம்ம சென்னையில் விளையாடுறாங்க. இது கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஒரு டஃப்பான ஆட்டம் தான். ஏன்னா ஹைதராபாத் தற்போது நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அடுத்த ஆட்டம் மீண்டும் நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக விளையாட போறோம். பஞ்சாப் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல் தொடரில் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துற அணியாக தான் இருக்கு. அதனால இந்த மேட்ச்ல கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து 3வது ஆட்டமும் நம்ம சிஎஸ்கே மீண்டும் பஞ்சாப் அணிக்கு எதிராக தான் விளையாடுறாங்க தர்மசாலாவில். ஸோ அதனால 2 ஆட்டம் கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே அணி பஞ்சாப் அணியை வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. அதுக்கப்புறமா 4வது ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக விளையாடுறாங்க அகமதாபாத்ல. ஸோ இந்த ஆட்டமும் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க இருக்கிற ஃபார்ம்லையும் நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நம்ம சிஎஸ்கேக்கு நல்ல ஸ்டாட்டிக்ஸ் இருக்கு. கண்டிப்பா குஜராத் அணியை வீழ்த்த வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மீண்டும் 5வது ஆட்டம் நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் RR அணிக்கு எதிராக விளையாடுறாங்க. இது டஃப்பான ஆட்டம் தான். அப்புறம் கடைசி ஆட்டம் பெங்களூரு சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் RCB அணிக்கு எதிராக சிஎஸ்கே விளையாடுறாங்க. அந்த வகையில் இந்த 6 ஆட்டங்கள்ல கிட்டத்தட்ட 4 ஆட்டங்கள் சிஎஸ்கே அணிக்கு புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கிற அணிகள், அதாவது சுலபமான ஆட்டமா நம்ம சிஎஸ்கே அணிக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 ஆட்டம் தான் ஹைதராபாத் RR இந்த 2 அணிகளுக்கும் எதிராக டஃப்பான ஆட்டம் இருக்கு. ஸோ இந்த 4 ஆட்டங்கள் ஜெயிச்சாலே சிஎஸ்கே அணி கண்டிப்பா பிளே ஆஃபுக்கு உள்ள சுலபமா போக முடியும். அதனால நிச்சயமா சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ரசிகர்கள் யாரும் டென்ஷன் அடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா இந்த பேட்டியை நேற்று நம்ம சிஎஸ்கே ஹோம் கிரவுண்ட்ல மோசமா தோல்வி அடைஞ்சதன் காரணமா ரசிகர்களுக்காக இந்த குட் நியூஸ் அவர் இப்ப வெளியிட்டிருக்காரு. ஸோ ஜட்டு அவர் சொல்ற மாதிரி நம்ம சிஎஸ்கே இந்த 6 ஆட்டங்கள்ல கண்டிப்பா இந்த 4 ஆட்டங்கள் ஜெயிச்சு நிச்சயமா பிளே ஆஃபுக்கு உள்ள போவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம்.